சொல்லிடி செல்லம். சாப்பிட்டீங்களா? இல்ல. ஏன் சாப்பிடல? கொலிக் ஒருத்தர் கௌதம்னு பேரு. இன்னைக்கு அவர் வீட்டில் என்ன சாப்பிட்றதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். போயிட்டு வரட்டுமா? கண்டிப்பா, ஃப்ரெண்ட்ஷிப் தானே ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் செல்லம். சரி, குழந்தை என்ன பண்ணுது? ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? அவன் நைட்டு ஃபுல்லாக டேடி கிட்ட போகணும் நான் எழுதிக்கிட்டே இருந்தா. இப்போதான் அசந்து தூங்குறா. சரி, பத்திரமா பார்த்துக்க. சரிங்க. ஆமாம், குவார்ட்டர்ஸ் எப்போ ரெடி ஆகுமா? ஒரு 4-5 நாள் ரெடி ஆகிடும்னு எம்டி சொல்லியிருக்காரு. அப்படியே ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு நல்ல வீடு கிடச்சிச்சின்னா வாங்கிடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். சரிங்க, எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணுங்க. உங்களை பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4-5 நாள் பொறுத்துக்கோ, ரெடி ஆகிடும். சரி செல்லம், வச்சுட்டுமா? நீங்கள் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே, பாய். ஓ, குட் மார்னிங் கௌதம். இன்னும் ½ அன் ஹவரில் அங்கே இருப்பேன். சாரி ராம், ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லை, இப்போ தான் வந்தேன். இங்க எதுக்கு வெயிட் பண்ணும்? வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியது தானே? என்னதான் நிச்சயம் பண்ண பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி வந்து பார்க்குறத எந்த பேரண்ட்ஸ் தான் ஒத்துக்குவாங்க? அது இல்லாமல் என் வருங்கால மனைவியை இப்படி திருட்டுத்தனமாக சந்திக்கிறதுலாம் ஒரு கிக்கே இருக்குது. அதான் லாங் டிஸ்டன்ஸ் கூட பார்க்காம திருநெல்வேலிலேருந்து ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். அது இல்லாமல் நான் இங்கே வந்தது காரணமே ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக தான். என்ன? இன்னைக்கு உன் பர்த்டே தானே? தேங்க்யூ. என்ன அதுக்குள்ளே தேங்க்ஸ் சொல்லிட்ட? ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. 5 மாதம் 5 நிமிஷம் மாதிரி போயிடுச்சு. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் ஒரே மாதம் தான் இருக்கா? நானே நம்ம கல்யாணத்துக்கு 1 மாசம் இருக்கேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா 1 மாசம் தானே இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை, குறைஞ்சது 1 வருஷம் இருந்துச்சுன்னா இப்படியே ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். கல்யாணத்துக்கு பிறகு இந்த பெப்பெல்லாம் இருக்காதுல்ல. சரிதான். இப்படியே பூனை மாதிரி வந்து திருட்டுப்பால் குடிச்சிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் இனி முடியாது. அடுத்த சந்திப்பு இனிமே நம்ம கல்யாணத்துல தான். ஐயோ, அப்படிலாம் சொல்லி என்ன காய போட்டுறாதம்மா. அதெல்லாம் கிடையாது. இந்த 1 மாசம் திருநெல்வேலிக்கும் சென்னைக்கும் அலையாம நல்ல புள்ளையா உடம்ப பார்த்துக்கணும். ஓகே? ஹாய் கௌசி. ஹேய் தீபக், எவ்வளோ நாளாச்சு பார்த்து. எப்படி இருக்க? எங்க இருக்க? நான் நல்லா இருக்கேன். பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டேன். அண்ட் ஆட் ஃபிலிம் ஏஜென்சி வச்சிருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, நீ எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா இருக்கேன். சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. 2 மாசம். மேரேஜ் ஆகி 2 மாசம் தான் ஆகுதா? இல்ல என் ஒய்ஃப்க்கு 2 மாசம் சொன்னேன். சி, நீ இன்னும் மாறவே இல்லையா? கல்யாணம் ஆனதா என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமா, சார் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. அவர் மிஸ்டர் சஞ்சய் ராம், என்னோட வுட் பி. ஓ, வுட் பி. ஹாய், ஐ எம் தீபக், காலேஜ் மேட்ஸ். ஹாய். ஓகே. ஹே ராம், யூ ஆர் சோ லக்கி. கௌசி ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டி, யூனோ. அண்ட் இவளுக்கு இல்லாத திறமைகளே கிடையாது. இன்ஃபேக்ட் காலேஜில் எத்தனை பசங்க இவ பின்னாடி கையில் ரோஸோட இதய முரளி மாதிரி சுற்றிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இவ கிடைப்பாளா மாட்டாலாம் நீங்க இருக்காங்க தெரியுமா? ஏய் சும்மா இரு, ஏதாவது ஒளரி கொட்டாத. ஹே ரியலிப்பா, இன்ஃபேக்ட் நானே லவ்வா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். சும்மா இருடா ப்ளீஸ். ஹே கமான், இதில் என்ன இருக்கு? சார் எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாரு இல்லை சார்? ஓ ஒன் செகண்ட். ஒய்ஃப். ஓகே, ஸோ இன்விடேஷன் மறக்காம உனக்கு. தென் பெங்களூர் இருந்தால் மறக்காம கால் பண்ணு. ஓகே பாய். பாய். இது வந்துட்டு டார்லிங். காலேஜில் நீ ரொம்ப ப்ராப்ளம் போல. அது ஒரு காலம் ராம். அந்த மாதிரி சந்தோஷம் இனி வாழ்க்கை பூரா வராது. அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குரூப்பா சேர்ந்து சுத்தாத இடமே கிடையாது. ஏன் இப்போ வந்தா நீ தீபக், அவனும் நானும் சேர்ந்து ஷேக்ஸ்பியர் டிராமா எல்லாம் பண்ணியிருக்கோம்.
அவன் ஹீரோ, நான் ஹீரோயின். ஆமா, அவனை லவ் பண்ணேன்னு சொன்னானே, நீ அவனை லவ் பண்ணலையா? லவ் பண்ணான்னு சொல்ல முடியாது. ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓஹோ. ஆனா ஆசை வேற, யதார்த்தம் வேற. ஆ. அவங்க அப்பா இறந்துட்டாரு. குடும்ப சூழ்நிலை. உடனே அவனால என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியல. எங்க குடும்பத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை. இன்டர் காஸ்ட் மேரேஜ் எல்லாம் எங்க பரம்பரையிலே கிடையாது. அவனும் நானும் சேர முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆசையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். அப்புறம் கனவு கண்டு ஏமாறதை விட யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றது புத்திசாலித்தனம் இல்லையா ராம்? உன் பாலிசி ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ வேற வழி இல்லாம தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ ராம், நான் உங்களை மனப்பூர்வமா விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இப்படி எத்தனை பேர் மேல தான் ஆசைப்படுவேன்? ராம், பொண்ணுன்னா ஒருத்தனை தான் நேசிக்கணும், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் தமிழ் பண்பாடு. இஷ்டப்படி மனசை மாத்திக்கிறதுலாம் ஒரு ஒழுக்கமான பொண்ணுக்கு அழகு இல்ல. எந்த காலத்துல இருக்கீங்க ராம்? 10th 12th காலேஜ்னு ஒவ்வொரு பருவத்திலையும் ஒருத்தனை ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிச்சிருக்கும். அந்த சமயத்துல அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். ஆனா சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். அதுக்காக அவங்க ஒழுக்கம் இல்லாதவங்களாயிடுவாங்களா? பல பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. அந்த பொண்ணும் இவரை தான் கட்டிக்க போறேன்னு நினைக்கிறான். ஆனா டேர்ம்ஸ் ஒத்து போகாம வேறொரு மாப்பிள்ளையே கட்டிக்க வேண்டியதா வருது. அதுக்காக அந்த பொண்ணு தப்பானவளாயிடுவாளா? சொல்லுங்க. தொட்டு தொட்டு பேசுறதும் தொடையோட தொட உரசுறதும் ஃப்ரெண்ட்ஷிப்போட பேர்ல லூட்டி அடிக்கிறதும் சரியா? ஃப்ரெண்ட்ஷிப்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேணாமா? ஒரு பொண்ணுன்னா அடக்க உடக்க எதுவும் வேணாமா? அடுத்தவன மனசால கூட நினைக்காதவளா, அடுத்தவனோட விரல் நுடி கூட மேல படாதவளா எந்த பொண்ணு இருக்காளோ அந்த பொண்ணு தான் உண்மையிலேயே கற்புள்ள பொண்ணு. இவ்ளோ படிச்சிருக்கீங்க, ரொம்ப பிற்போக்குவாதியா இருக்கீங்களே. படத்துக்கு போறோம், பக்கத்து சீட் காலியா இருக்குன்னு எவனோ ஒருத்தன் வந்து உட்காருவான். பஸ்ல போறோம், பல பேர் முன்னாடி பின்னாடி வந்து இடிப்பாங்க. அதுக்காக ஒரு பொண்ணு கெட்ட விளையாடுவாளா? வாட் நான்சென்ஸ். அது வேற இது வேற. மாடர்ன் கல்ச்சர்ன்ற பேர்ல நீங்க வந்து கொட்டை அடிப்பீங்க, அது முற்போக்குத்தனம் வேற கூப்பிட்டுக்குவீங்க. இது நாங்க தப்புன்னு சொன்னா நாங்க நான்சென்ஸ் பழமவாதிக இல்ல. கண்டுக்கான விட்டா ஜென்டில்மேன்ற பேரு வேற. அந்த மாதிரி ஜென்டில்மேனா நான் இருக்க விரும்பல. எனக்கு வரப்போற பொண்டாட்டி கட்டுக்கோப்பா கல்ச்சர் மீறாத பொண்ணா இருக்கணும். நீங்க எதிர்பார்க்குற குவாலிட்டிஸோட இந்த காலத்துல ஒரு பொண்ணும் இருக்க மாட்டா. ஏன் இருக்க மாட்டா? எங்க ஊர்ல ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க இருக்காங்க. ஓகே, நோ ஆர்கியூமெண்ட்ஸ். நீங்க இந்த மாதிரி மென்டாலிட்டின்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் எனக்கும் சத்தியமா ஒத்து வராது. அண்ட் இந்த மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவான பர்சனோட என்னால் வாழ்க்கையும் நடத்த முடியாது. இந்தாங்க உங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங் அண்ட் பர்த்டே கிஃப்ட். குட் பை. 1 minute. நான் எதிர்பார்க்குற எந்த குவாலிட்டிஸோடையும் ஒரு பொண்ணு இருக்கவே மாட்டான்னு சொன்னேன்ல. நான் எதிர்பார்க்குற அத்தனை குவாலிட்டிஸோடையும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு நாள் உன் முன்னாடி வந்து நிற்பேன். பெஸ்ட் ஆஃப் லக். அதுக்கப்புறம் எத்தனையோ பொண்ணை பார்த்து அதில் வைஷாலி பெட்டர்னு தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று 5 வருஷம் 5 நிமிஷம் மாதிரி போயிடுச்சு. விஷாலி படித்த பொண்ணாக இருந்தாலும் வசதியான வீட்டு பொண்ணாக இருந்தாலும் குடும்ப பாங்காக வாழ்க்கை நடத்துறதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. கௌசி, உனக்கு விட்ட சவாலை நான் ஜெயிச்சிட்டேன். ஹலோ சஞ்சய். ஹாய் கௌதம். ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. வாவ், வீடு ரொம்ப அற்புதமா இருக்கு. தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் என் ஒய்ஃப் தான். குடியிருக்கிற வீடு கோவில் மாதிரி, அதை எப்பவும் நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்லுவா. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சாலே வீட்டுக்கு ஒரு தனி அழகே வந்துடும் சொல்லுவா. நான் டோட்டலாக அதுக்கு ஆப்போசிட். சுத்தனா எத்தனை கிலோன்னு கேட்பேன். சத்தியமாக எடுத்த பொருளை எனக்கு எடுத்த இடத்துல வைக்க தெரியாது. ஏன் தண்ணி தம்முன்னு வேற இருந்தேன். அவள் என் லைஃப்பில் வந்த உடனே டோட்டலாக அப்படியே மாறிட்டேன். மாறலை, மாற்றிட்டா. வெரி அட்ஜஸ்டபுள். படிச்சிருக்கோம், வேலைக்கு போகிறோங்கிற ஈகோ அவகிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. என் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவள் எப்பவுமே நடந்துக்கிட்டதே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் லைஃப் ஸ்மூத்தாக போகுது. குழந்தைங்க சில கமிட்மெண்ட்ஸ், அதனால் 2-3 வருஷத்துக்கு வேணான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். இப்போது ஓரளவு கிளியர் ஆகிருக்கு. அவளும் கன்சீவ் ஆகிருக்கா. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் சஞ்சய், பட் சாரி. வந்ததுலேருந்து என் வீட்டை பற்றியே பேசிட்டு இருக்கேன்ல.
கௌசி வரேன். ஏய் ராம், நீங்களா? எப்படி இருக்கீங்க? சஞ்சய்னு சொல்லிட்டு இருப்பாரு, அதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க ப்ளீஸ். ஏய், அப்ப இவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அதான் சொன்னேன்ல, எனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகி கேன்சல் ஆயிடுச்சுன்னு. அந்த ராம் இவர்தான். ஓ, அது நீங்க தானா? சஞ்சய், யுவர் லாஸ் இஸ் மை கெயின். ஜூஸ் எடுத்துக்கோங்க. பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வரேன். கமான் சஞ்சய், டேக் இட் ஈஸி. வாழ்க்கைன்னா 1000 இருக்கத்தான் செய்யும். ரிலாக்ஸ். வாங்க வீட்டை ஒரு வாட்டி சுத்தி பார்க்கலாம். சஞ்சய், இது என் தம்பியோட ரூம். அவன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அஃபீஷியலா ஹைதராபாத் வரைக்கும் போயிருக்கான். சஞ்சய், அது என்னோட தம்பியும் அவனோட லவ்வர் வைசாலியும். படிக்கும்போது 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு நைட்டோட நைட்டா பெட்டி படிக்கையோட எங்க வீட்டுக்கே வந்துட்டா. கல்யாணம் பண்ணா என் தம்பியத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்னான். அது கேள்விப்பட்ட அவங்க அப்பா அம்மா வந்து அவளை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவ அப்பா கூட சவுத் சைடில் ஒரு பெரிய ஆளாம். என் தம்பியும் அவளை சந்திக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணான். நானும் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அந்த முயற்சிகள் எதுவுமே பலிக்கல. கடைசியா அவங்க தாத்தா வீட்டில் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருந்து அந்த பொண்ணை வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டதா கேள்விப்பட்டோம். பட் என் தம்பி தான் இன்னும் அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு பைத்தியமா இருக்கிறான். இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. சரி வாங்க சஞ்சய், சாப்பிடலாம். லெட்ஸ் ஹேவ் எ லஞ்ச். பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். சொல்லிட்டு செல்லம்.